வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 23/2/2026 மாசி மாதம் 11ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். தனிப்பட்ட செல்வாக்குகளுக்கு ஒரு குறையும் இல்லை. குடும்பம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு அனுகூலம். புதிய பொறுப்புகளுக்கு வருவது. பணவரவில் டக்கு டக்கென்று நல்லது நடப்பது. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுப்பது. தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. இழுபறியாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. ஏற்றத்திற்குண்டான அற்புதமும் சந்தோஷமும் தேடி வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசிக்காரர். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு. இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது. வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி. பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி. ப்ரமோஷன் தடை நீண்ட நாட்களாக இருந்த ஒரு சிக்கல் ரொம்ப மன வருத்தம் இன்று தீரக்கூடிய நல்ல நாள். விரயங்கள் சுப விரயமாக காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். அசையாமசைய பொருள் சேர்க்கை, லாபம், சந்தோஷம், முதலீடுகள், பெரிய மனிதர்களை சந்திப்பது, வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வது, தொழில், உத்தியோகம், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், யோகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடக ராசிக்காரர்கள். உத்தரவாதத்துடன் எடுத்த காரியங்கள் ஜெயம். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக எந்த மன வருத்தமும் காணப்படவில்லை. டக்கு டக்கென்று செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் குறைவதற்குண்டான முயற்சி வெற்றி ஏற்படும். சோம்பல் வேலைக்காவாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அற்புதமும் சந்தோஷமும் ஏற்பட்டாலும் மனதில் துணை அல்லது துணைவியாரால் நீங்களாக எதையாவது கற்பனை செய்து கெடுத்துக்கொள்வது தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும். உத்தியோகம் செய்யக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் மிக கவனமாக இனி வரக்கூடிய காலகட்டத்தை கடப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது அற்புதமான காலகட்டம். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, ஏற்றத்தை ஏற்படுத்தும். கன்னியா ராசிக்காரர்கள் சந்திராஷ்டம் இருப்பதை மட்டும் நினைவில் கொண்டால் நல்லது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். எடுத்த காரியங்களில் ஜெயம். குடும்பத்தில் அந்யோன்யம், மன அழுத்தம் தீர்வது, தொழில் ரீதியாக ஏற்றத்தை பெறுவது, இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்துவதும், எடுத்த காரியங்களில் ஜெயம், நம்பிக்கை ஏற்படுவது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். பழைய கடன்கள்
பைசல் செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்துவதும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்துவதும், உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று தனிப்பட்ட முறையில் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மன வருத்தங்கள் இல்லாமல் இருந்தால் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் ஏற்படக்கூடிய அதி அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது மனதில் ஆனந்தத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்பட அமைப்பை ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தலாம். தொழிலில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வதும், மேலதிகாரிகள் விஷயத்தில் அடக்கி வாசிப்பதும் நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக வாக்குவாதத்தில் மட்டும் ஈடுபடாத மீன ராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், சுபவரியம், அஷ்டலட்சுமி கடாட்சம் என்ற எல்லா விஷயத்திலும் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.